சக்தியை பார்த்து பேசினேன். உன்னை பிடிச்சி லாக்அப்ல போட்டிருக்கேன்னு சொன்ன. அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? சட்டப்படி உன் மேல என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை அவ எடுக்க சொல்லிட்டா. இப்ப போதைப்பொருள் கேஸ நம்ம மேல போடலாம். ஸ்டேஷனுக்குள்ள புகுந்து அரசு அதிகாரிகளை வேலை செய்ய விடாம தடுத்து அக்யூஸ்டுங்களை ரிலீஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி உன் மேல கேஸ் போடலாம். இங்க இருந்த இன்ஸ்பெக்டருக்கு கொலை மிரட்டல் விட்டேன்னு கூட கேஸ் போடுவேன். இப்படி நிறைய கேஸ உன் தலை மேல கொட்டி நிரந்தரமா இந்த ஜெயிலுக்குள்ள உட்கார வைக்கலாம். செய்யட்டுமா? செய்யட்டுமா சொல்லு. சக்தி உன்னை வேண்டான்னு சொல்லி டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டான். நீயும் சைன் போட்டுட்ட. அப்புறம் ஏன்டா சக்தி கூட சேர்ந்து வாழணும்? சிங்கிளா ஜெயிலுக்குள்ளேயே கடந்து அப்படியே செட்டில் ஆயிடு. உன்னை பார்த்தாலும் எனக்கு பாவமா தான்டா இருக்கு. உன்னை காணோன்னு உன் அப்பா அம்மாவும் துடிச்சுதானே போவாங்க. அதனால ஒண்ணு பண்றேன், உன்னை நான் வெளியில அனுப்புறேன். என்ன நம்ப முடியல? நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க வெற்றி? பெரிய ரவுடி மாதிரி ஸ்டேஷனுக்குள்ள போய் லாக்அப்ல இருந்தவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆஃபென்ஸ் தெரியுமா உனக்கு? ஏ சக்தி, உண்மை தெரியாம நீ ஒன்னும் பேசாத. அந்த சரத்தை பிடிச்சு வச்சிருந்தது அக்யூஸ்டிங் இல்ல, நல்லா படிக்கிற காலேஜ் பசங்க. அவங்க மேல பொய்யான கேஸ போட்டு லாக்அப்ல பிடிச்சு வச்சிருந்தான். அதனாலதான் நான் அப்படியே அவங்களை ரிலீஸ் பண்ணேன். உன்னை யார் சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ண சொன்னது? பொய் கேஸ் போட்டிருந்தா கோர்ட்ல போய் சொல்லு. அதை விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் அராஜகம் பண்ணிருக்கேன். எனக்காக தான் சரத் உன்னை ஒண்ணும் பண்ணாம சும்மா விட்டுருக்கான். இல்லன்னு வச்சுக்கோயேன். இல்லனா என்ன பண்ணிருப்பான்? என்ன சுட்டு தள்ளி இருப்பானா? இங்க பாரு சக்தி, அவன் ஒன்னும் நல்லவனே கிடையாது. அவன் மனசுக்குள்ள வேற ஏதோ நினைப்பு இருக்கு. அவன்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருந்துக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். இல்லாட்டி உன்னை ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு நீ ஒன்னும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். அவனை சின்ன வயசுல இருந்து எனக்கு நல்லாவே தெரியும். நீ அவனை ஃப்ரெண்டா பாக்குற, அதனால்தான் உனக்கு அவனோட இன்னொரு முகம் தெரியல. ஆனா நான் அவனை பத்தி விசாரிச்சுட்டேன். அவன் நல்லவன் இல்லடி. நீ அவனோட பழக்கத்தை கட் பண்றதா உனக்கு நல்லது சக்தி. சின்ன வயசுல பேசினது பழகினதெல்லாம் தூக்கி தூர போடு. இனிமே அவன் உன்னை தேடி வந்தான் வையன், அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். கடைசியில நீயும் ஆம்பளை புத்திய காட்டிட்டல்ல. ஒரு பொம்பளைய அதை செய்யாத இதை செய்யாத, அங்க போகாத இங்க போகாத, அவங்கிட்ட பேசாத இவங்கிட்ட பழகாதன்னு சொல்லி சொல்லி அடக்கி வைக்கிற ஆம்பளை புத்தி உனக்கு வந்துருச்சுல்ல. சந்தேகம் சரத் கிட்ட நான் பேசி பழகுறதுல உனக்கு சந்தேகம். அந்த சந்தேக பேய் உன் மனசுக்குள்ள வந்துருச்சுல்ல. நீ இப்படி எல்லாம் நினைப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை வெற்றி. பொசசிவ்னஸ், சந்தேக புத்தி, இன்னும் என்னென்ன கேவலத்தெல்லாம் உன் மனசுக்குள்ள கொட்டி நிறைச்சு வச்சிருக்கியோ சொல்லு முதல்ல. ஐயோ சக்தி, நான் உன்னை சந்தேகமே படல. பேசாத வெற்றி, பேசாத. நான் உனக்கு என்னவோ நினைச்சேன். கடைசியில நீயும் ஒரு சாதாரண ஆம்பளைன்னு காட்டிட்டல்ல. அசிங்கமா இருக்குடா. உன்னை பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு. ஏய் என்ன, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், விட்டா ஓவரா பேசிட்டே இருக்க. உன் நல்லதுக்கு சொன்னா உடனே என் மேல குத்தம் சொல்லுவியா? இப்ப ஏதோ சொன்னியே, அது பேர் என்னது? பொசசிவ்னஸ், சந்தேக புத்தி. ஏய் அதெல்லாம் எனக்கு சுத்தமா கிடையாது, சத்தியமா கிடையவே கிடையாது. அப்புறம் எதுக்கு நான் சொன்னேன்னு கேக்குறியா? ஏய் உன் கனவை மொத்தமா அழிச்சிருவான் அவன். சின்ன வயசுல இருந்தே கலெக்டர் ஆகணும் துடிச்சிட்டு இருக்கேல, அந்த கனவை மொத்தமா அழிச்சிருவான். அதுக்காக தான் நீ ஜாக்கிரதையா இருந்து உன்னை முன்னாடியே எச்சரிக்கிறேன். அது புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி ஆம்பளை புத்தி சந்தேக புத்தி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பாரு, நீ என்னை பத்தி என்ன வேணா சொல்லிக்கோ, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனா நான் சொல்றதை சொல்லிட்டு தான் இருப்பேன். டேய் அவன் நல்லவனே கிடையாதுடா. ஊருக்கு தான் அவன் ஐபிஎஸ், உள்ளுக்குள்ள அவன் பக்கா கிரிமினல்ரா அப்படின்னு என் மனசு சொல்லுது.
ஊத்துடா. அண்ணே ஆல்ரெடி ஒரு ஃபுல் பாட்டில முடிச்சிட்டேண்ணே. இப்ப 2வது ஓடிட்டு இருக்கு. வேணாண்ணே ஓவர் ஆயிருந்தா பாத்துக்க. அடிச்சே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஊத்துடா. 2வது ரவுண்டு தான் போட போறேன், அதுக்குள்ள ஓவர் ஆயிடுச்சுன்னு சொல்ற. டேய் ஊத்துடா. ஏய் டேய், என்னடா? ஊத்தி விடுறா, ஊத்துறா. அண்ணா பாரு. போதும் டேய் திடியா, அண்ணா. சக்தி நான் சொல்றத நம்பவே மாட்டேங்கிறாடா. அந்த சரத்து பையன் ஏதோ ஒரு பிளானோட தானே சக்திகிட்ட பழகிட்டு இருக்கான். உண்மை. அவனால சக்திக்கு பெரிய அளவில் ஏதோ பிரச்சனை வரும்னு என் மனசு சொல்லிட்டே இருக்குடா தெரியா. சன்னே குடினே முதல்ல. சக்தி, நீ என்ன புரிஞ்சுக்காம போற, அதை பத்தி எல்லாம் கூட எனக்கு கவலையே கிடையாது. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் உறுதியா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும், யார் மூலமா வந்தாலும், உன்னை காப்பாத்துறதுல இருந்து நான் பின் வாங்கவே மாட்டேன். இது பத்தியம். ஆ? அண்ணா, அது சத்தியம்ண்ணே. ஆமாண்ணே சத்தியம்ண்ணே. ஏதோ ஒன்றா. டேய் ஊத்துடா இன்னொரு ரவுண்டு. அண்ணா என்ன சொன்னா கேளுண்ணே. டேய் ஊத்துடா. டேய் திரியா ஊத்தி விடு. போனா